பொய் செய்திகளை பூதாகரமாக்கி தோல்வியிலிருந்து மீள எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கிறது. மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கொலை குற்ற சம்பவங்களில் போலி குற்றவாளிகளையே கைது செய்கிறது திமுக அரசு. எடப்பாடி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும். நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். ஊழலை செய்யாதவர்களை தேர்வு செய்ய வேண்டும். மாணவர்கள் மத்தியில் விஜய் பேச்சு. தவறு செய்தால்தான் மன்னிப்பு கேட்பேன். மொழி சர்ச்சையில் கமல்ஹாசன் உறுதி. தலைமை தொண்டனாகவே நான் என்னை கருதுகிறேன். அன்புமணி பேச்சு. மாவோயிஸ்டுகளின் வன்முறைகளை முற்றிலுமாக ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சி நிறுத்தப்படாது. தீங்கு விளைவிப்பவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அமித்ஷா திட்டவட்டம். நீட் பிஜி தேர்வை ஷிப்ட் அடிப்படையில் நடத்தக்கூடாது. உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டரில் 4.2 பதிவு. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெய்த கனமழை. மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வீடு இடிந்து சேதம். கேரளாவில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கும் கனமழை. இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் பரவலாக மழை. மக்கள் மகிழ்ச்சி. குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். RCB கோப்பையை வெல்லும். ABD நம்பிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.